அந்தமானின் மின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கான பெரிய மாற்றம் தொடங்கியுள்ளது. போர்ட் பிளேயரில் அமைக்கப்பட்டுள்ள 20 மெகாவாட் சூரிய மின் திட்டம் அந்தமானின் மின் தேவைக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் புதிய திசையை காட்டுகிறது. அந்தமானின் புதிய ஆற்றல் கதையை விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகள் மிகவும் எட்டத்தில் உள்ள இந்திய நிலப்பரப்பு கடலால் சூழப்பட்டு அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறி கிடக்கும் நூற்றுக்கணக்கான தீவுகளில் பரவலாக வாழ்ந்து வரும் மக்கள். அவர்களில் அடிப்படை தேவைகளில் மிகவும் முக்கியமானது மின்சாரம். இந்த தீவு கூட்டத்துக்கு மின்சாரம் வெறும் வசதியல்ல, வாழ்வாதாரத்தின் அடிப்படையாகவே இருக்கிறது. இங்கு மக்களுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய மற்ற பகுதிகளைப் போல் அனல் மின் நிலையங்களோ புனல் மின் நிலையங்களோ கிடையாது. காற்றின் வேகமும் குறைவு என்பதால் காற்றாலை மூலம் மின்சாரம் என்பதும் சாத்தியமில்லை. ஆகையால் இங்கு மின் உற்பத்திக்கு கை கொடுப்பது டீசல் மட்டுமே. ஆனால் பல்லாயிரம் கிலோமீட்டர் தொலைவிலிருந்து டீசலை கொண்டு வருவதற்கான செலவு, தூய்மையான அந்தமான் காற்று, அதிகப்படியான கார்பன் உமிழ்வால் மாசடையும் அபாயம், காலநிலை மாற்ற கட்டுப்பாட்டு விதிகள் என பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல். இந்த சூழலில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வழியே இந்த தீவு கூட்டத்துக்கு தீர்வை கொடுக்க முன்வந்தது NLC இந்தியா லிமிடெட். அந்த முயற்சியின் விளைவுதான் போர்ட் பிளேயர் எனப்படும் ஸ்ரீ விஜயபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள அந்தமானின் மிகப்பெரிய 20 மெகாவாட் சோலார் மின் திட்டம். 2016ஆம் ஆண்டு திட்டத்திற்கான ஒப்பந்தம் போடப்பட்டு 103 ஏக்கர் பரப்பளவில் 135 கோடி மதிப்பீட்டில் சோலார் மின் உற்பத்தி நிலையத்தை அமைத்த NLC அடுத்த 2 ஆண்டுகளில் உற்பத்தியை தொடங்கியது. தற்போது தீவுகளின் பகல் நேர மின் தேவையான 40 மெகாவாட் மின்சாரத்தில் 14 மெகாவாட் மின்சாரத்தை இந்த சூரிய மின்சக்தி நிலையம் உற்பத்தி செய்வதாக கூறுகிறார் NLC நிறுவனத்தின் செயற்பொறியாளர் பாண்டியராஜன். அந்தமான் பார்த்தீங்கன்னா டே டைமில் லோடு பார்த்தீங்கன்னா 35 மெகாவாட் வந்து இப்போ போயிட்டுருக்கு. அதில் எங்கள் பிளான்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா 14 மெகாவாட் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் 30% டே டைமில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் நம்ம சோலார் வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் நம்ம டெவலப் பண்ணி 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. நாங்கள் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 70 மில்லியன் யூனிட்ஸ் வந்து நாங்கள் வந்து அந்தமான் எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ 70 MU கொடுத்தனால அந்தமானுக்கு வந்து டீசலில் வந்து குறைஞ்சி டீசல் அவங்களுக்கு சேவிங்ஸ் வந்திருக்கு. CO2 வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. அதுலேயும் வந்து நம்ம அந்தமானுக்கு வந்து பெனிஃபிட்ஸ். அந்தமான் தீவு பகுதிகளில் சோலார் திட்டங்கள் மூலம் ஆயிரக்கணக்கான டன் அளவுக்கு கார்பன் உமிழ்வை குறைக்க முடியும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதனால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, எரிபொருள் செலவு குறைப்பு, ஆற்றல் பாதுகாப்பு ஆகிய 3 இலக்குகளையும் ஒரே நேரத்தில் எட்ட உதவும் சூரிய மின் உற்பத்தி நிலையங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது அந்தமான் நிர்வாகம். ஸ்ரீ விஜயபுரத்தில் தொடங்கப்பட்டுள்ள இந்த மெகா சூரிய மின் உற்பத்தி நிலையத்தை போன்றே அந்தமான் தீவு கூட்டத்தின் பிற பகுதிகளிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையங்களை அமைத்து ஆற்றல் தற்சார்பில் இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக மாற்றுவதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டு வருகின்றன. இந்த 20 மெகாவாட் சோலார் மின் நிலையம் வெறும் மின் நிலையம் அல்ல, அதனை அந்தமான் ஆற்றலின் ஊற்றுக்கண் என்று குறிப்பிடுவதே பொருத்தமாக இருக்கும். அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலிருந்து பிரபாகரன்.